வெல்கம் டு துரை கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சன் வந்து தர்பூசணி ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ தர்பூசணி பழத்தை வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும். இது வந்து விதையோடய போட்டுக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அடிச்சுக்கணும். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இது வடிகட்டியும் குடிக்கலாம், இல்லைனா அப்படியே குடிக்கலாம். அப்படியே குடித்தாலும் ஒன்று நல்லா ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அப்படியே குடிச்சிக்கலாம். அடுத்தது வந்து இதில் வந்து இன்னொரு ஃப்ளேவர் செய்ய போகிறோம். ஒரு வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்து பழமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வாழைப்பழம் ப்ளஸ் 100 கிராம் சர்க்கரை எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அடுத்தது வந்து தர்பூசணி பழத்தை அப்படியே போட்டுக்கலாம். ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள் நல்லா அடிச்சாச்சு. கடைசியில் கொஞ்சமாக நம்ம பழத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதிலே கலந்துக்கலாம். அவ்வளோ நம்ம செஞ்ச ஒரே பழத்தில் 2 விதமான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். துரை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்துருக்காங்க. நன்றி.